நம்ம யாராலும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. உங்கள ஒருத்தரா இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். உங்களுக்கான பல நலத்திட்டங்களை அவருடைய ஆட்சி காலங்களில் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வழியில நடக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய பட்டியல் என்பது ரொம்ப ரொம்ப பெருசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் அறிவித்து செயல்படுத்தினோம். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக விளங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையை பற்றி வாய் திறக்கவில்லை. அவருக்கு மோடியை சந்திக்க நேரம் இருக்கிறது. திமுக அமைச்சர்கள் இருக்கிறவங்க திமுக எல்லாமே அதிமுக பயிற்சி பெற்று அம்மாட்ட பயிற்சி பெற்று ஏன் உங்க தகுதியானவங்களே இல்லையா? திமுக கலைச்சிருங்க. திமுக தகுதியானவங்களே இல்ல, அதிமுக வந்து வாங்க, உங்களுக்கு நாங்க அமைச்சர் பதவி தரோம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு திமுகவுடைய நிலைமை இருக்கிறது. காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஏன் கொடுத்தீர்கள் என்றால் எங்களுடைய வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். 110 தொகுதிகளை நின்றோம், பிறகு 63, பிறகு 41, பிறகு 25. இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிவாரானால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாகிவிடும். அது அவருக்கும் தெரியும். நண்பர் விஜய் அதற்கு இணங்க மாட்டார். தன்னுடைய எதிர்காலத்தை அவரே சூன்யமாக்கிக் கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதில் எடப்பாடியார் வைத்திருக்கின்ற வலையிலே திமுக வகையாக சிக்கிக் கொள்ளக்கூடியது. எடப்பாடியை சுற்றி வலைய வச்சிட்டார் திமுகவுக்கு. அந்த வலை எந்த வலைங்கிறது ஒரு வாரம் தெரியும். 9 கோள்களிலும் அதிகாரம் படைத்த ஒரே கோள் சூரியன். சூரியன் எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கு அரசியல் யாருமே இல்லை.